மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. உங்க பொண்டாட்டி மரணத்தோட இவ்வளவு நேரம் போராடிட்டு இருக்காங்க. நீங்க எங்க போனீங்க? இது ஹாஸ்பிடல் தானே, போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு இல்லையே. இல்லையா? அப்படின்னா எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் இவங்கள மாதிரி நல்ல நண்பர்கள் இருக்கிறதுனால தான் உங்க பொண்டாட்டியை நீங்க இன்னும் உயிரோட பாத்துட்டு இருக்கீங்க. இவங்களோட புருஷன் தான் பிளட் கொடுத்து காப்பாத்தினாரு. அந்த முட்டாள் கிட்ட என் பொண்டாட்டிக்கு பிளட் கொடுக்க யாரு சொன்னது? அப்பறம் நீங்க வந்து கொடுக்க வேண்டியதானே. ஏய், உங்க உதவி எல்லாம் எனக்கு வேண்டாம். அப்படி பிளட் கிடைக்காம அவ செத்து இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. இங்க இருந்து சத்தம் போடாம வெளியே போங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? இதுக்கப்புறம் பிளாட்டுக்கு வந்து தானே ஆகணும். அங்க வந்தா பேசிக்கிறேன். பாரு போ போ. என்னோட அனுமதி இல்லாம என் பொண்டாட்டிக்கு எதுக்கு வேற ஒருத்தன் பிளட் கொடுத்தான்? அத போய் நீங்க டாக்டர் கிட்ட கேளுங்க. கேப்பேன், கண்டிப்பா போய் கேப்பேன். அதுக்கு முன்னாடி இவ்வளவு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். இப்ப எப்படி இருக்கு? விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனா வர வழியில செம டிராபிக், டோட்டலாவே பிளாக் ஆயிடுச்சு. எதுக்காக நீங்க வந்தீங்க? நான் செத்து போயிட்டேன்னு பார்க்க வந்தீங்களா? நான் சாக்க கிடக்கும் போது என்ன வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டீங்கல்ல. திடீர்னு இப்படி நடந்தது எனக்கு தெரியாதுல்ல. நான் காலையில கிளம்பும் போது எந்த பிரச்சனையும் இல்லாம தானே இருந்தேன். கொடுமைப்படுத்துறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனை அடி வாங்குறவங்களுக்கு தானே இருக்கு. அந்த ஒரே ஒரு அடியால என் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா அது என்ன எங்க கொண்டு வந்து சேர்த்துருச்சு. பாலசுதா ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்க கொஞ்சம் வெளியே போய் நில்லுங்க. இங்க இருந்தது போதும், மீதி வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைப்பீங்கன்னு நீங்க வந்தப்பவே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏறக்குறைய ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நாங்க நல்லா சொல்லி தானே அனுப்பணும். அன்னைக்கு நாங்க எழுதி கொடுத்த மருந்தை ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்க சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. என் பொண்டாட்டி நான் இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். லாஸ்ட் டைம் நீங்க அடம் பிடிச்சுதான் இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போனீங்க. அதோட பலன் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. என் பொண்டாட்டிக்கு இங்க ட்ரீட்மெண்ட் வேண்டாம். டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னா பண்ணணும். இங்க எந்த முடிவும் நான் எடுக்கிறது இல்ல. நீங்க டாக்டர் கிட்ட போய் கேளுங்க. டாக்டரோ இல்ல சூப்பரண்டோ யார்கிட்ட வேணாலும் நான் போய் பேசுவேன். ஆனா நான் இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் யாரு? வாசுதேவன் டாக்டரா? அவங்க இன்னைக்கு லீவு. நீங்க சூசன் டாக்டர் போய் பாருங்க. பாக்குறேன், பாத்துட்டு வரேன். இது பாலசுதாவோட புருஷன் தானா? ஒரு எதிரியை போல இந்த மாதிரி எல்லாம் அவர் பேசக்கூடாது. அவர் என்னுடைய புருஷன் இல்ல. என்னை எதிரி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய பாசமிக்க எதிரி.
வாரத்துக்கான மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். அது முடிஞ்சது மறுபடியும் வாங்க. சரி. டாக்டர், இங்க அட்மிட் பண்ணி இருக்கிற பேஷண்ட் பாலசுதா என்னோட வைஃப். அதுக்காக அவளை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. உங்க பேர் என்ன? வேணுகோபால். வேணுகோபால், உட்காரீங்களா? எனக்கு உட்காரத்துக்கெல்லாம் டைம் இல்ல. சீக்கிரமா அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புங்க. வெளியூர்ல வசிக்கிற தமிழன்ற ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு மரியாதை கொடுத்து உட்கார சொல்றேன். இல்லனா பர்மிஷன் வாங்காம உள்ள வந்தவங்களை செக்யூரிட்டியை கூப்பிட்டு வெளியில தள்ள கூட எனக்கு தெரியும். உட்காருங்க. பாலசுதா உங்க பொண்டாட்டி தானே? என்ன மேரேஜ் சர்டிபிகேட் கொண்டு வந்து காட்டணுமா? என்கிட்ட நீங்க காட்ட வேண்டாம். அவங்க உங்களோட பொண்டாட்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 3-4 மாசம் ஆச்சு. அவ்வளவுதான் ஆச்சா? அதுக்குள்ள ஒரு அபார்ஷனை நீங்க பண்ணிருக்கீங்க. புத்திசாலி. அதுக்கான காரணம் என்ன? இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம். இது நாம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். வேண்டாம், என்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். போலீஸ் கிட்ட பண்ணலாமா? கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷத்துக்குள்ள பொண்டாட்டிக்கு புருஷ வீட்ல அவளுக்கு அசம்பாவிதமா எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உண்டான பதில ஹஸ்பண்டும் அவங்க வீட்ல இருக்கவங்களும் தான் சொல்லி ஆகணும். நான் மட்டும்தான் இங்க இருக்கேன். நீங்க சொல்ல வர்றது அதுக்கான பதில நான் மட்டும் தான் சொல்லுவேன்னு சொல்றீங்களா? அந்த பொண்ணு உடலாலும் மனசாலும் ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஒரு நாள் இங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க கூட்டிட்டு போங்க. அதெல்லாம் முடியாது. நான் அவளோட புருஷன். இந்த விஷயத்துல அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நான் தான். நீங்க இல்ல, நான் தான் அதுக்கு முடிவு எடுக்கணும். இது உங்களோட பொண்டாட்டிக்கு மட்டும் இல்ல, இப்போ உங்களோட எதிர்காலம் என் கையில தான். மயக்க நிலையில உங்க பொண்டாட்டி என்ன புலம்பிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னை இனிமே அடிக்காதீங்கன்னு. நீங்க அவங்கள மிருகத்தனமா அடிச்சதுனாலதான் அவங்க இந்த மாதிரி ஆயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் அவளை அடிக்கவே இல்லை. சரி, அப்படின்னா அவங்களோட வயித்துல யார் அடிச்சது? நான் ஒரே ஒரு போன் பண்ணா போதும், 10 நிமிஷத்துக்குள்ள போலீஸ் வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இங்க இருக்கிற போலீஸ் அடிக்கிற விஷயத்துல சமாதானமே ஆக மாட்டாங்க. குறிப்பா பொண்ணுங்களை அடிக்கிற கேஸ்ல விடவே மாட்டாங்க. எனக்கு இங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் திருப்தியா இல்ல. அதனால வேற நல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு நான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். இதுல ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? என்ன பிரச்சனை? உங்க வைஃபை கூட்டிட்டு போய் நல்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது அது உங்களோட பொறுப்பு. ஆனா இங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர்ன்ற முறையில நான் உங்களை ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். பிளாட்ல பூட்டி வச்சுட்டு புருஷனால கொடுமைப்படுத்தப்பட்ட பொண்டாட்டிய பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. உங்களோட பொண்டாட்டியை இங்க கூட்டிட்டு வந்தவங்க தான் சாட்சியா இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 வருஷமாவது நீங்க ஜெயில இருக்க வேண்டியதா இருக்கும். அதை நான் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன். இன்னைக்கு ராத்திரி உங்களோட பொண்டாட்டி இங்க நிம்மதியா தூங்கட்டும். அதுக்கப்புறம் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு போய் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. புருஷங்கிறதுனால ஒரே ஒரு நாளாவது அவங்க பக்கத்துல இருந்து தேவையான உதவி செய்யுங்க. வேணுகோபால், பதில சொல்லிட்டு போங்க. நான் உங்களோட பொண்டாட்டி டிஸ்சார்ஜ் பண்ணட்டுமா இல்ல போலீஸ கூப்பிட்டுமா? நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணா போதும். எனக்கு ஒரு மகை இல்லாத சங்கடம் இப்பதான் மாறி இருக்கு. போயிட்டு வாமா, கிருஷ்ணா உனக்காக காத்திருப்பான். கோபி, நான் உங்ககிட்ட ஒரே விஷயத்த நான் எத்தனை தடவை தான் சொல்றது? உன்னால முடியலன்னா நான் பண்ணிக்கிறேன். நான் ஸ்ட்ரெயிட்டாவே போய் அந்த பில்லை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் கோபி, நீங்க எனக்கு உதவி பண்ண முடியுமா முடியாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் அப்புறமா கூப்பிடுறேன். மேனேஜர்மா, கோபி 2 நாள் நான் லீவ் எடுத்ததுனால அங்க எல்லாமே தலைகீழா மாறி போயிருக்கு.
ஓ, இது ஒரு சாஸ்திரம் தானே? எல்லாத்தையும் நீங்களே குடிங்க. பாதிப்பால் உனக்கு தான். இது ஃபுல்லா யார் குடிச்சாங்கன்னு யாருக்கும் தெரிய போறது இல்லல்ல. இருந்தாலும் இது ஒரு சாஸ்திரம் தானே, நாம அதை மீற வேண்டாம். வா, வந்து உட்கார். நாம மத்தவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது, நாம நம்மளுக்கே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு பிடிச்சதை செய்யணும். இந்தா. உட்காரு. அட, வந்து உட்காரு. இந்த ரூமுக்குள்ள நீ வந்தப்போ உன் முகத்துல ஒரு பயம் இருந்தது. ஏதோ நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க போல. என்னாச்சு? நான் உங்ககிட்ட ஓப்பனா ஒன்று சொல்றேன். மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த ஓப்பனா சொல்ல முடியாதுன்றது நமக்குள்ள இருக்கவே கூடாது. எந்த நேரத்திலையும் உன் மனசுல தோன்ற விஷயத்த என்கிட்ட நீ ஓப்பனாவே பேசலாம். நீ என்கிட்ட பயப்படவே வேணாம். இது என்ன, ஒரு கிராமத்துல இருக்கிற பொண்ணு வெக்கப்படுற மாதிரி தானே நீ இப்ப இருக்க? இல்ல, நான் என்னன்னு கூப்பிடுறது? யாரு? என்னையா? ஓ, அதுதான் உன்னோட கன்ஃபியூஷனா? உங்ககிட்ட 2-3 தடவை நான் போன்ல பேசியிருக்கேன், ஆனா உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லைல்ல? உங்களை நான் ராதாகிருஷ்ணன்னு கூப்பிடுறதா ரொம்ப போரிங்கா இருக்கு. அம்மா என்ன கிருஷ்ணன் தான் கூப்பிடுவாங்க. அம்மா கூப்பிடுறத நான் எப்படி கூப்பிட முடியும்? அப்படின்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் கூப்பிடுறது ஆர்கேன்னு, ராதாகிருஷ்ணன் ஷார்ட் ஃபார்ம். நீயும் அப்படியே கூப்பிடு, ஆர்கேன்னு. உனக்கு ஓகே தானே? ஆர்கே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுல? சரி, என்ன விஷயம் சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணணும். என்னாச்சு? வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் விசேஷம் என்னன்னு சொல்லியே என்ன? அப்படி இல்ல, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு தோணுச்சு. மேரேஜ் முடிச்சு இங்க வந்தப்போ என்னோட மொபைல் எடுக்க மறந்துட்டேன். அப்படியா? இந்தா பேசு. தேங்க்ஸ். நம்ம 2 பேருக்கு இடையில ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஒண்ணு வேணும். இங்க இருக்கிறது எல்லாமே இனிமே உன்னோடது தான். ஹலோ அண்ணா, நான் தான் பிரீத்தி பேசுறேன். நீ என்ன இந்த நம்பர்ல இருந்த? நீ ஃப்ரீயா பேசு. ஷமிலி திரும்பி வந்துட்டாளா? இல்லம்மா. அவளை நீ எங்கே தேடி பார்க்கலையா? ஆர்கேவோட அண்ணன் இங்கதான் இருக்காரு. ஆர்கேவா? என் ஹஸ்பண்ட் பேரை நான் அப்படிதான் கூப்பிடுறேன். ஆர்கேவை வச்சு அவங்க அண்ணன் கிட்ட சொல்லலாமா? வேற யாருக்கும் தெரியாம அவர் பார்த்துப்பாரு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், வரும்போது வரட்டும். என்ன சொல்லனா, அவ வரலனால எனக்கு நிம்மதி தான். நீயும் அதை நினைச்சு எதுவும் கவலைப்படாம இரு. அங்க சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சா? சொந்தக்காரங்களாம் திரும்பி போயிட்டாங்களா? இங்க இப்ப நானு அம்மா ஆர்கே மட்டும்தான் இருக்கோம். அப்ப சரி, குட் நைட். ஷமிலி போனதுல உனக்கு எந்த டென்ஷனும் இல்லையா? அதை பத்தி பேசாதன்னு உங்ககிட்ட சொன்னா இல்லையா? குட் நைட்.
பேசி முடிச்சாச்சா? ம், யாருக்கிட்ட பேசினாங்க? சூரஜ் அண்ணா கிட்ட அண்ணன் என்ன சொன்னாரு? குட் நைட்னு சொன்னாரு. அப்படின்னா அந்த குட் நைட்டை நாம இப்ப எதுக்கு வீணாக்கணும்? நம்ம குடும்பத்துக்கு தகுதி இல்லாதவன்னு சொல்லி பாலசுதாவை வேண்டான்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் பெரிய பணக்காரின்னு சொல்லி ஒரு ராஜகுமாரியை தேடி கண்டுபிடிச்சு கட்டி வச்சீங்க. இப்போ நம்மளோட குடும்ப நிலைமையை பாத்தீங்களா? சமேலி மட்டும் இங்க வரலனா பெரிய பூகம்பமே வெடிக்கும்னு அந்த ஆனந்த நம்பியார் சொன்னார்ல. ஆனா இது வரைக்கும் அவ வரவே இல்லையே. உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? நான் என்ன பண்ணணுங்கிறத நல்லாவே முடிவெடுத்துட்டேன். ஆனந்த நம்பியார் இங்க வந்து நம்ம கிட்ட சமாதானமா பேசும்போது இப்ப நீங்க எடுத்திருக்கிற முடிவு மாறும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் அவ இங்க வந்தானா சூரஜோட அனுமதி இல்லாம இந்த வீட்டை விட்டு அவ போக கூடாது. அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் அவ இங்க இருக்கணும். இனிமே அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. அப்புறம் டிவோர்ஸ் பெட்டிஷனை நாளைக்கே அவ வீட்டுக்கு அனுப்ப போறேன். நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா? உனக்கு தான் தெரியும்ல, நடக்க வேண்டிய விஷயத்தை பத்தி தான் நான் எப்பவுமே சொல்லுவேன்னு. நாளைக்கு காலையில வக்கீல் மேத்யூ இங்க வருவாரு. நோட்டீஸ் ரெடி ஆகி சூரஜ் சைன் போட்டதும் நாளைக்கே அனுப்பிடுவேன். நான் இஷ்டத்துக்கு ஆடணும்னு நினைக்கிறவ இந்த வீட்டுக்கு மருமகளா வேண்டாம். நாம அந்த அளவுக்கு போகணுமா? ஒரு தடவை அவளை கூப்பிட்டு வச்சு பேசலாங்க. அவ திருந்துனா நமக்கு தானே நல்லது. இனிமே ஒரு அட்வைஸும் பண்ண வேண்டாம். அவ இந்த வீட்டுக்கு வர வேண்டாம். டிவோர்ஸ் கிடைக்கட்டும், அதுதான் அவனுக்கும் நல்லது. அதுக்கு சூரஜ் ஒத்துக்குவானா? அவன் என்னுடைய பையன், கண்டிப்பா ஒத்துக்குவான். வாமா. எழுந்திருச்சு குளிச்சாச்சா? ம், டீ போட்டு எடுத்துட்டு வந்து உங்க 2 பேரையும் எழுப்பலான்னு நினைச்சேன். சாரிம்மா, எழுந்துக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு எதுக்கு இத்தனை சாரி சொல்ற? சீக்கிரம் எழுந்திருச்சு வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லைல்ல. கிருஷ்ணன் தான் காலையில 6 மணிக்கே எழுந்திருச்சிருவான். இன்னைக்கு தான் லேட்டா எழுந்திருக்கிறான். எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததே இல்ல. அதான் இவ்ளோ லேட். டீ போட்டுட்டு அம்மா வந்து எழுப்பும் போது தான் நான் எழுந்துப்பேன். சில சமயம் டீயை குடிச்சிட்டு 5 நிமிஷம் அப்படியே தூங்கிடுவேன். அப்படின்னா நீயும் போய் தூங்கு. நான் டீ போட்டு எடுத்துட்டு உன்னை வந்து எழுப்புறேன். அம்மா, நீங்க என்ன ரொம்ப கிண்டல் பண்றீங்க தானே? இல்லம்மா, 3 ஆண் குழந்தைங்களுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்துச்சு. சொல்லப்போனா 1 வருஷம்தான் அவளை வளர்க்குற பாக்கியத்தை அந்த கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அவளுக்கு மஞ்சக்காமலை. அது முத்துனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்தது. கடவுள் அவளை கூப்பிட்டுக்கிட்டாரு. கிருஷ்ண போட்டோவை கொண்டு வந்து காட்டினப்ப பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. என் பொண்ணுக்கும் இதே மாதிரி அழகான கன்னம் இருந்தது. அதனால நீ இங்க உன் விருப்பப்படி வாழலாம். நான் எதுலயும் தலையிட மாட்டேன். அப்படி சொன்னா எப்படிமா? நான் தப்பு பண்ணா நீங்க தட்டி கேட்கணும். இல்லனா நான் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அது எல்லாத்தையும் கிருஷ்ண பாத்துக்குவான். பொண்ணுங்களை எப்படி பாத்துக்கணும்னு அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவரு ரொம்ப கோவக்காராமா? கோவக்காரனா? பயங்கர கோவக்காரன். நான் அவனோட அம்மா தானே, என்கிட்டயே அவன் கோவமா தான் நடந்துக்குவான். அப்படின்னா என்கிட்ட அவரு ரொம்ப சாஃப்டால பேசுறாரு. நீ இங்க வந்திருக்கல்ல, அதனாலயா இருக்கும். நாம என்ன செஞ்சு கொடுத்தாலும் அவனுக்கு பிடிக்காது. இப்போ இந்த டீயை கொண்டு போய் அவங்கிட்ட கொடுக்கும்போது பிடிக்கலன்னா இதை எடுத்து எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுக்கணுமா? கொண்டு போய் கொடு. எடுத்துட்டு போமா.
எடுத்துட்டு போ. என்ன பாக்குற? லேட் பண்ணிட்டேனா? எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையில நான் கொஞ்சம் கூட லேட் பண்ண மாட்டேன். என்னது இது? டீங்க. நீ போட்டியா? இல்ல. ஆமா. ஏதாவது ஒண்ணு கரெக்டா சொல்லு. ஆமா. சூடாறிடுச்சா? பொய் சொல்றல நீ? இல்ல. இந்த டீ யார் போட்டதுன்னு சொன்ன? நானு இல்ல, அம்மா. எனக்கு தெரியும். டீ கொண்டு வந்த ஆளு தான் மாறி போயிட்டாங்க. ஆனா டீ மாறவே இல்லை. நாளையில இருந்து நான் அம்மா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டீ வேற மாதிரி இருக்கும். அதுக்கு உனக்கு டீ போட தெரியணும்ல? டீ போடுறதுக்கு முதல்ல தண்ணி ஊத்தணுமா இல்ல பால் ஊத்தணுமா? பாலில் டீ தூள் போடணுமா இல்ல டீ தூள்ல பாலை போடணுமானே நீ சொல்லு. தெரியாது. அப்போ நீ டீ போட்டு தரேன்னு சொல்ற? அம்மா கிட்ட கேட்டு நான் கத்துக்கிறேன். அப்ப இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு நல்ல டீயே கிடைக்காது போல. கிருஷ்ணா, காலையில காமெடிக்காக ஒரு விஷயத்த சொல்லி இவளை கிச்சன்ல இருந்து பயமுறுத்தி அனுப்புன. எங்க வரும்போது ரொம்ப பயந்து வந்திருக்கல்ல? டேய், முகத்தை பாரு, ரொம்ப பயந்துருக்கா போல இருக்கு. என் செல்லக்குட்டி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? ஆர்கே ஒரு கோவக்காரன், அவன் ரொம்ப கோவப்பட்டு பேசுவான்னு சொன்னாங்க. நீங்க ரொம்ப கோவப்படுவீங்கன்னு சொன்னாங்க. மகேஸ்வரி அம்மா அப்படி சொல்லாம இருந்ததா ஆச்சரியப்படணும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? காலையில நான் எந்திரிச்சு டீ போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்க அம்மாவே எந்திரிப்பாங்க. நான் இந்த வீட்டுல சாப்பிட்டு போகணும்னா நான் தான் செய்யணும். இல்லைன்னா சரியான நேரத்துல இங்க இருந்து நான் போக முடியாது. அப்படின்னா சரியான நேரத்துல ஆர்கே போய் தான் ஆகணும்னு நீங்க சொல்றீங்க போல. நான் போய் தான் ஆகணும். ஆனா என்னோட மகேஸ்வரி அம்மா என்னோட எல்லா டைமையும் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. உனக்கு ஏத்தாலதாம்மா கிடைச்சிருக்காங்க. இனி 3 பேருக்கு சேர்த்து நான் தான் சமைக்கணும் போல. ஈஸ்வரா, இதுல வெக்கப்படுறதுக்கு என்னடா கிருஷ்ணா இருக்கு? இப்போதைக்கு இது போதும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என் பிரீத்திய கிச்சன் ராணியா ஆக்க போறேன். கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், உங்க சமையல்லாம் இவளுக்கு கத்து தரதிகமா. அத சாப்பிடணும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. தேவையில்லாம பேசுறத விட்டுட்டு டீய குடிச்சிட்டு கிச்சன் பக்கம் தான் கொஞ்சம் வாயேன் கிருஷ்ணா. இங்க பாரு, நீ பிரீத்தி வீட்டுக்கு போகணும்ல, வாய்க்கு ருசியா சமைச்சு சாப்பிட்டுட்டு போகணும்னா நீ தானே கிச்சன் பக்கம் போகணும். இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் சமைச்சுக்கோங்க, நாங்க 2 பேரும் வெளியே சாப்பிட்டுறோம். அது சரி, நீ ஒரு புத்திசாலி, பெரிய பிசினஸ்மேன்ங்கறத நிரூபிச்சுட்ட. ஆனா நீ இங்க மெயின் குக்குங்கிறத நான் வெளியில சொன்னேன்னு வெயி, உன்னோட பேர் புகழ் எல்லாம் அவ்வளவுதான். அதனால கிச்சனுக்கு சீக்கிரம் வா. இவனை இப்படியே விட்டா சரியா வராது. நீ எதையாவது பேசி சீக்கிரம் இவனை கிச்சன் பக்கம் கூட்டிட்டு வந்துரு. அது எங்க அம்மா கிட்ட காமெடிக்காக நான் பேசுறேன். நல்ல பசங்க தானே இப்படி காமெடியா பேசுவாங்க. இங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு. எங்க அண்ணனுங்க 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சு வெளியில போனதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு எல்லாமே நான் தான். அம்மாவுக்கு என்னால எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் யாரையும் குறை சொன்னதே இல்லை எங்க அம்மா. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எங்க அம்மா அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அதே பழக்கம் தான் இப்ப எனக்கு வந்திருக்கு.
ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆர்கேவை பத்தி கண்ட கனவு எல்லாமே ஒரு நிமிஷத்துல உடைஞ்சிருச்சோன்னு நினைச்சேன். நான் தான் நேத்தே சொன்னேன்ல, நீ ஹாப்பியா இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் ஹாப்பியா பேசுறதுக்கான சந்தர்ப்பம் இந்த வீட்ல இருக்கு. அது உனக்கு எப்பவுமே இங்க இருக்கும். நீ என்ன நினைச்சு ரொம்ப பயப்படவே வேண்டாம். இந்த மகேஸ்வரி அம்மா இருக்காங்களே, அவங்க ரொம்ப அப்பாவி. என்ன மாதிரி அவங்களும் ஃப்ரெண்ட்லியா எப்பவுமே இருப்பாங்க. ஏன் அம்மான்னு சொல்லக்கூடாது, நம்ம அம்மான்னு சொல்லணும். நேத்தே ஒரு விஷயத்தை பத்தி கேட்கலன்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன். சூரஜோட ஃபேமிலி அவங்க ஒய்ஃபும் கல்யாணத்துக்கு வரவே இல்லையே. சூரஜோட மாமனார் எனக்கு எப்பவுமே பிசினஸ்ல ரோல் மாடலா இருந்திருக்காரு. மேரேஜுக்கு வந்தா அவர்கிட்ட நான் பேசணும்னு நினைச்சேன். ஆனா அவங்க யாருமே இங்க வரவே இல்லை, அதனாலதான் கேட்டேன். அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருக்கோ நேத்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனாலதான் சம்பளியால கூட வர முடியல. ஓகே, பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நான் அவங்கள எப்ப வேணாலும் மீட் பண்ணலாம். அந்த ஹாஸ்பிட்டல்ல என் ரத்தம் முழுசும் எடுத்தாங்க போல. பாத்துக்கலாம். அதுக்கான நன்றியை அந்த பொண்ணு எனக்கு காட்டுவா. பிரமிளா, நீ வர்றதுக்கு ஏன் எவ்வளவு லேட்டு? நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தாங்க வரேன். அம்மா, உனக்கு என்னாச்சு? நான் பாலசுதாவை பார்த்துட்டு வரலான்னு போனேங்க. எந்த பாலசுதா? ஐயோ, இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களா? நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தோம்ல, வேணுகோபால் பொண்டாட்டி, அவ்வளவுதாங்க. ஓ, அந்த பொண்ணு பேரு பாலசுதாவா? ஆமாங்க. ஆனா வேற ஏதோ பேர் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஏங்க, அவளுக்கு 2 பேர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம். சில பொண்ணுங்களுக்கு குறைஞ்சது 2 பேராவது இருக்கும். நீங்க என்ன சாப்பிடலையா? சாப்பிடணும். கோழி முட்டை அதிகமா சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்கு உங்க உடம்புல இருந்து அவ்வளவு ரத்தத்தை குத்தி எடுத்திருக்காங்க. முட்டையும் பாலும் நீங்க தாராளமா சாப்பிடலாம். அப்பதான் பிளட் அதிகரிக்கும். நீ என்னை பத்தி கவலைப்படாத. அந்த பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கு? எனக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்கன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியா கொஞ்சம் லேட் ஆகும் தான். நான் மட்டும் இல்ல, இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரும் அவளை என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஆண்களை வளவிரிச்சு பிடிக்கிற ஒரு ராட்சசின்னு தான். உண்மையை சொல்லணும்னா அந்த வேணுகோபால் தான் ராட்சசன். அவனாலதான் அந்த பொண்ணு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாயிருக்கா. இங்க பாருங்க, அசோசியேஷன் செக்ரட்டரின்ற முறையில நீங்க அந்த ஆளுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். அத பண்ணணுமா? நாம அவன் விஷயத்துல மூக்க நுழைக்காம இருக்கதான் நல்லது. ஆனா அவனை சும்மா விட்டா நல்லது இல்ல. உடனே நம்ம இங்க இருக்க எல்லா வீட்டுக்கும் போய் இந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தாகணும். இனிமே அவன் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணாலோ பூட்டி வச்சாலோ இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பாரு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. இங்க பாருங்க, நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்தா மட்டும் போதும், மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு பிரமிளா, நீ கட்டாயப்படுத்தினதுனாலதான் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து அவளுக்கு ரத்தமும் கொடுத்தேன். அதை நம்ம அதோட முடிச்சுக்கணும். அந்த பக்கமே இனிமே போகக்கூடாது. இனிமே அவன் வாசப்படி பக்கம் யாராவது போனா கூட அவன் சந்தேகம் தான் படுவான். பாரு, வேணுகோபாலோட எண்ணத்துல எனக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு கூட சொல்லுவான். அதனால உனக்கு தானே மானம் போகும். அப்படி அவன் சொன்னானா விளக்கமாத்த எடுத்து அவன் முகத்திலேயே அடிச்சிருவேன். என் வீட்டுக்கார பத்தி எனக்கு தெரியாதா என்ன? இந்த பில்டிங்ல இருக்க பொண்ணுங்க கிட்ட உங்களை மாதிரி டீசெண்டா பேசுற வேற ஆம்பளைங்க இருக்காங்களா என்ன? அந்த மாதிரி நல்ல குணம் உங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் இத்தனை வருஷமா இந்த பிளாட்ல நீங்க செக்ரட்டரியா இருக்கிறீங்க. இதெல்லாம் அந்த வேணுகோபாலுக்கு கண்டிப்பா தெரியாது. நீ சொன்ன மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே அம்மாவும் சகோதரி மாதிரி தானே அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? விடுங்க, நீங்க சொல்றதெல்லாம் அவன் நம்பலன்னா அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. ஆனா இதுக்கப்புறம் அவன் கொடூரமா நடந்துக்கிற எந்த வேலையும் இங்க நடக்க கூடாது. ஆஸ்பத்திரியில இருந்து அவன் வரும்போதே நம்ம அவனுக்கு புரிய வைக்கணும். இதுக்கப்புறம் எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. அதனாலதான் நான் உங்களை இங்க வர சொல்லியிருக்கேன். அவளை மாதிரி ஒரு தரங்கெட்ட பொண்ணு என் பையனுக்கு வேண்டாம்.
அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியது நம்ம பையன் சூரஜ் தாங்க. இங்க பாரு, அவன் என்னுடைய பையன். நான் எடுக்கிற எந்த முடிவையும் அவன் ஏத்துக்குவான், முக்கியமா இந்த விஷயத்துல. மிஸ்டர் ரமேஷ், நான் வக்கீல்ன்றதுக்காக சொல்லல, குடும்ப நண்பர்ன்ற முறையில் நான் சில விஷயங்களை சொல்கிறேன். முதலாவது விஷயம், அந்த காலத்தில் அடங்கி உடங்கி புருஷனுக்கு கறியும் கஞ்சி செஞ்சு கொடுத்து வீட்டோடு இருக்கிற பொண்ணுங்க கிடைக்கிறது இந்த காலத்தில் கஷ்டம். அப்படி கிடைச்சா கூட அவங்களுக்கு கறியும் கஞ்சியும் வைக்கிறத தவிர வேற எதுவுமே தெரியாது. அவளுக்கு மரியாதைனால என்னன்னு தெரியல. அதுதான் நான் சொல்ல போகிற ரெண்டாவது விஷயம். மரியாதைன்னா என்ன? உதாரணத்துக்கு ரமேஷ், நீங்கள் ஒரு வேலையாங்கிறது கிளம்பி போகிறீங்கன்னு வச்சுப்போம். வீட்டில் இருக்கவங்க ஃபோன் பண்ணால் உங்களால் எடுக்க முடியாத சூழ்நிலை, இல்லைன்னா நெட்வொர்க் இல்லாத இடம். 2 நாள் கழிச்சு நீங்கள் திரும்பி வரும்போது யார்கிட்டையும் சொல்லாமல் போனதுக்காக டிவோர்ஸ் வேணும்னு ஏதோ சாரதா சொல்கிறாங்கன்னு வைங்க, அதுதான் மரியாதையா? அது மட்டும் இல்லாமல் சொல்லாமல் போனதுனால வீட்டில் இருக்கவங்களாம் டென்ஷன் ஆனதுனால அதுக்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு நடந்த விஷயத்தை வீட்டில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டியதான மரியாதை. இது முதல் முறையா நடக்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் சொல்லாம கொள்ளாம காணாம போயிட்டா. அதாவது கல்யாணம் முடிஞ்ச உடனே வீட்ல இருக்கிறவங்கள பிரிஞ்சு வந்ததுனால அவங்கள பாக்குறதுக்காக போயிருக்கா. நடந்து முடிஞ்ச விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றதுனால இந்த கேஸுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க மருமக ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் போயிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால டிவோர்ஸ் நோட்டீஸை ரெடி பண்றதுக்கு முன்னால நாம ஒரு வாட்டி பேசி பார்க்கலாமே. இனிமே அவளை பத்தி பேசவே கூடாது. நீங்க பெட்டிஷன் ரெடி பண்ணுங்க. சூரஜ் கையெழுத்து போட்ட உடனே இன்னைக்கே நீங்க இதை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். 1க்கு 2 தடவை யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கலாம் இல்லங்க. அதே தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இனிமே யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களால முடிஞ்சா பண்றதுக்கு பாருங்க, இல்லன்னா நான் வேற வக்கீல பாத்துக்கிறேன். நான் எதுக்கு என் ஃபீஸை வேண்டான்னு சொல்லணும்? இங்க பாருங்க, நாமளாவது கொஞ்சம் பணிஞ்சு போலாம்ல. அவகிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறதுனால அவ பண்ற அக்கிரமத்துல நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இனிமே அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. மிஸ்டர் ரமேஷ், உட்காருங்க. சூரஜோட பேர்ல டிவோர்ஸ் வேணும்னு நாம நோட்டீஸ் கொடுத்தா உடனே கோர்ட்ல இருந்து டிவோர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. குழந்தையின்மை, மனநிலை சரியில்லை, குஷ்டம் போல இருக்கிற நோய்கள், இந்த மாதிரி இருக்கிற வியாதிகள், இது மாதிரி அவருக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னு சொல்லணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய பையனோ அந்த பொண்ணோ இனிமே சேர்ந்து வாழவே கூடாது. அப்படின்னா ஒரு ஜாயின்ட் பெட்டிஷனை தான் ஃபைல் பண்ணணும். டிவோர்ஸுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தாலே போதும். இந்த பந்தம் இனி தொடரவே தொடராதுன்னு அவங்க 2 பேரும் மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டு புருஷனும் முன்னாடியும் கையெழுத்து போட்டால் போதும். அப்படி போட்டு கொடுத்தா டிவோர்ஸுக்காக கோர்ட்டில் மேற்கொண்டு நாம எதுவும் சொல்ல தேவையில்லை. அதுக்கு சமேலி ஒத்துக்குவாளா? அவ கையெழுத்து போடுவான்னு எனக்கு தோணலைங்க. இங்க பாருங்க, இந்த ஒரு தடவை நீங்க அவளை மன்னிச்சிடுங்களேன். அதுதான் என்னோட அபிப்பிராயமும். இந்த ஒரு தடவை அவளை விட்டுருங்க. உங்களால முடியலன்னா கிளம்பி போங்க. என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். நான் தான் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப நானே அவங்கள பிரிச்சு வச்சுட்டு போறேன். வக்கீல் சார், நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அவங்கிட்ட நான் சைன் வாங்கி தரேன். நீங்க என்ன சொன்னாலும் 6 மாசம் கழிச்சு தான் கோர்ட்டு கேஸ் வரும். இதுக்கிடையில கவுன்சிலிங், அட்வைஸ்ன்னு கண்டிப்பா பண்ணுவாங்க. புருஷனும் பொண்டாட்டியும் அவங்களுடைய முடிவுல சரியா நிற்கணும். சூரஜ் நான் சொல்ற வார்த்தையை மீற மாட்டான். அப்புறம் டிவோர்ஸ் கேஸ் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, அவங்க ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாது. கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணா இருந்தாலும் சரி, என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா தூக்கி வெளியில எறிஞ்சிடுவேன். ஏய், நீ எங்க போற? ஷமிலியை கூப்பிட்டு வரதுக்காக போறேன். இப்போ அதுக்கு அவசியம் இல்லை. வக்கீல் சார், அந்த பேப்பர் அவங்ககிட்ட கொடுங்க. இந்தாங்க, இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன இது? உங்களுக்கு தெரியாதா? டிவோர்ஸ் பெட்டிஷன். யாரோடது? சூரஜ் சமேலியும் மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டு பிரியறம்னு கோர்ட்டில் கொடுக்க வேண்டிய ஜாயிண்ட் பெட்டிஷன். இந்த முடிவை யார் எடுத்தாங்க? என்னோட முடிவு. ஆனால் சமிலியை கல்யாணம் பண்ணது நீங்க ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. அவன் என்னோட பொண்டாட்டி. நான் தான் முடிவு எடுப்பேன். ஏற்கனவே நீங்க எடுத்த அந்த முடிவை நான் ஒத்துக்கிட்டதுனால தான் அத்தனை வருஷமா மனப்பூர்வமாக காதலிச்ச அந்த பொண்ணை நான் பெரிய வேண்டியதாயிடுச்சு. இனிமே என்னால் எக்காரணத்து கொண்டும் எந்த பொண்ணு பாதிக்கப்பட வேண்டாம். இனியாவது என்னோட முடிவை நானே எடுத்துக்கிறேன். ஒரு
விஷயத்தை கேட்க மறந்துட்டேன். இவங்களுடைய கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சா? இல்ல. நான் அந்த கேள்வியை கண்டிப்பா கேட்டிருக்கணும். மிஸ்டர் ரமேஷ், 1 வருஷம் முடிஞ்சாதான் நாம இந்த டிவோர்ஸ் கேஸை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியும். டிவோர்ஸ் கேஸை நாம கோர்ட்ல கொடுக்கணும்னா கல்யாணம் முடிஞ்சு மினிமம் 1 வருஷமா தான் ஆயிருக்கணும். இனி காம்ப்ரமைஸ் பண்றது தான் நல்லது. வாயை மூடிட்டு போயா. கோவப்படாதீங்க. அவர் உண்மையை தானே சொல்லிட்டு போறாரு. பிரீத்தியும் மாப்பிளையும் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராங்கங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன ஆல்ரெடி நீ இப்படி உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்காத. சீக்கிரம் மேல எறிவா. வேணுகோபால், கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அசோசியேஷன் முடிவை நீங்க இவர்கிட்ட சொல்லுங்க. மிஸ்டர் வேணுகோபால், நீங்க உங்க பொண்டாட்டியை பத்தி சொன்ன எல்லா விஷயங்களுமே பொய்ன்னு இந்த குடியிருப்புல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. சரி, அதுக்காக கட்டின பொண்டாட்டியையே வீட்டுக்குள்ள கொடூரமா பூட்டி வச்சுட்டு போற இந்த ஆளு இனிமே இங்க இருக்கக்கூடாதுன்னு அசோசியேஷன் முடிவெடுத்திருக்கு. இது நான் வாடகை கொடுக்குற பிளாட். இங்க எனக்கு தோன்ற என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். அது இனிமே நடக்காது. அது சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் ரெஸ்ட் எடுக்கணும். கதவை கொஞ்சம் திறந்து விடுறீங்களா ப்ளீஸ்? பாலசுதா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை நீ தாராளமா சொல்லலாம். நான் ஒண்ணு தான் சொல்ல விரும்புறேன். அதுவும் உங்களுக்கு எதிரானது. இப்போ வாதி பிரதி ஆயிட்டாளா? நீங்க தானே என் உயிரை காப்பாத்துனீங்க. நான் இங்க இருந்து செத்து போயிருந்தேன்னா பொண்டாட்டி அடிச்சு கொண்டு கொட்டுறதுக்காக இந்த ஆள் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அந்த தண்டனையாவது இந்த ஆளுக்கு கிடைச்சிருக்கோம்ல. எதுக்காக என்னை காப்பாத்துனீங்க? மறுபடியும் கதவை போடுறான். நான் என் பொண்டாட்டிய பட்டினி போடணும்னு நினைச்சா நீ என் பொண்டாட்டிக்கு சாப்பாடு கொடுக்குறியா? உன்ன மனசாட்சி இருந்ததுனால தான் என் புருஷன் அந்த வேலையை பார்த்தாரு. இவனோட மனசாட்சி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரும் இல்லாத நேரமா பார்த்து இங்க ஜன்னல்ல வந்து எட்டி பாக்குறவன் தான் உன் புருஷன். பிரமிளா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த வேணு இப்படி கேவலமா தான் பேசுவான்னு. இவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் இதெல்லாம் எனக்கு தேவைதான். நீ தேவையில்லாமலாம் எந்த வேலையும் பார்க்க மாட்டியே. வேணுகோபால், இது என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு எதிரா இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு எதிரா கொடுத்திருக்கிற புகார். இந்த புகாரை அப்படியே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா அதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டை காலி பண்ணி தான் ஆகணும். அதோட பொண்டாட்டியை குடும்பப்படுத்துறதுக்கு தண்டனையும் கிடைக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு எதிராக நாங்க புகார்லாம் கொடுக்க மாட்டோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க வேலைக்கு போகும்போது வெளிப்புறமா கதவை பூட்டிட்டு போக கூடாது. உள்ள இருக்கிறது ஒரு மனித பிறவிதான்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. பொண்டாட்டியை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. அதனாலதான் பூட்டி வச்சுட்டு போறேன். அது இனிமே நடக்க கூடாதுன்னு தான் சொல்றோம். இது என்னோட முடிவு இல்ல, அசோசியேஷன் எடுத்த முடிவு. அதுக்கு எதிரா நீங்க நடந்தா இனிமே நாங்க வர மாட்டோம். எங்களுக்கு பதிலா போலீஸ் தான் வரும். பூனே போலீஸ். உங்ககிட்ட கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருந்தா பொண்டாட்டிய ஃப்ரீயா இருக்க விடுங்க. பூட்டிட்டு பாதுகாக்கிறது இல்ல, அவங்கள சுதந்திரமா விட்டு பாத்துக்கிறது தான் ஆண்களுக்கு அழகு. ஏங்க நம்ம போலாங்க.
Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.